என்ன விஷயம் சொல்லுங்க. செல்போன் காணாம போச்சு, அதான் கம்ப்ளைண்ட். செல்போன் காணாம? ஆமா, என்ன உனக்கு அடிக்கடி ஏதோ ஒன்று காணாம போயிட்டே இருக்கு? கடைசி எங்கே வச்ச? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அம்மா குட் நைட் சொல்லிட்டு படுத்தேன். காலையில பார்த்தா அது சரி. இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரி தூக்கி எறிகிற வியாதி ஏதோ இருக்கோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு ரூம்ல உன் கூட யார் படுக்கிறது? இதோ இவதான். என்ன சந்தேகப்படுற மாதிரி பாக்குறீங்க? ஹேவ் மை லேட்டஸ்ட் கியூப் போன். சாதாரணமா போன் அங்க வைப்பேன். சைட் அப்ல தான் வைப்பேன். பெட்டுக்கும் ஜன்னலுக்கும் எவ்வளவு தூரம்? தெரியல. ஜன்னல் மூடி இருந்துச்சா திறந்து இருந்துச்சா? ஏசி ரூம் திறந்தா இருக்கும். ஏன் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஏசி போடாம திறந்தே இருந்துக்கலாம். கூட இருந்தவங்க போன் எடுக்கல, நைட்டு ஜன்னல் மூடி இருந்திருக்கு, குட் நைட் சொல்லிட்டு படுத்திருக்கேன், காலையில இருந்துச்சா போனை காணும். அப்ப நிச்சயமா நீதான் போன் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க. என்னது? ஐ மீன் தவறுதலா நீயே தெரியாம எங்கேயாவது போன் எடுத்து வச்சுட்டு மறந்துருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஏமா சைலண்ட் மோட்ல கூட இருக்கலாம். நல்லா தெரியும். உங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு போன் பண்ணி தெரிஞ்சுக்குவேன். 100 அடிச்சு கேளு, ஸ்டேஷன் கனெக்ஷன் கொடுப்பா. மிஸ் டைகர், எஸ்ஐ நம்பர் கேட்டீங்களே, வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். புலிகிட்ட பேசல எலியா வாழ உள்ள விடுது, வேணுமா? ஆமா வேணும். 100 அடிங்க. அவரும் அதேதான் சொன்னாரு. அந்த 100 வேற, இந்த 100 வேற. விலங்கலையோ? 100 ரொம்ப அதிகம், இந்த 50. 98422 51585. எச்சுக்கோச்சிமி, என் நம்பர் உங்களுக்கு வேணுமா? நான்சென்ஸ். தேங்க்யூ. ஐயா, குளிக்கும் போது எங்க அம்பளை காங்கலையா? கம்மல காங்கலையா? நைட்டி நீ ஷர்ட் மாதிரி கழட்டுவியா இல்ல பனியன் மாதிரி கழட்டுவியா? நீ குளிக்கும் போது உன்னோட நைட்டிய பனியன் மாதிரி மேல கழட்டுவியா இல்ல சர்ட் மாதிரி சைட்ல கழட்டுவியா? பொம்பளை கிட்ட பேசுற பேச்சாவா இது? அன்னைக்கு ஐயாவும் இதேதான் கேட்டாரு. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் வாரம் கட்டுது? யாராவது அவங்க செல்போன் எடுத்து அவங்களே ஒளிச்சு வைப்பாங்களா? லூஸ் மாதிரி பேசுறோம் அந்த ஆளு. ஹே, அவரே டைட்டா தான் இருக்காரு, நான் தான் லூஸ் ஆயிட்டேன். என்ன பழனி கிட்ட போனை கொடுத்து மறைச்சு வைக்க நான் தான் சொன்னேன். இதுக்கு சிங்கம் புலிவாழை பிடிச்ச கதை இருக்குல்ல, அது வாழை பிடிக்கல, அப்போ காலை பிடிச்சாரா? அதுக்கு மேல கட்டி பிடிச்சிட்டாரு. எனக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அக்கா கவர்ந்துட்டியே, உங்களுக்கு எதுவும் புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிற உங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? சரியான வில்லேஜ் மாங்க. நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கே தெரியல. என்ன அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் வரைக்கும் கூட போலாம். ஆனா தாலி கட்டும் போது நான் பக்கத்துல உட்காந்து எனக்கு தாலி கட்டுங்கன்னு சொல்லுவேன். காதலுக்காக காப்பு காணாம போச்சுன்னு சொல்லுவேன். கல்யாணத்துக்காக கற்பு காணாம போச்சுன்னு சொல்லுவேன். தூத்துக்குடியில ரூம் போட்டு என் மாற்ற முடிச்சிட்டீங்கன்னு சொல்லுவேன். வரட்டுமா? இந்த மக்காவியா கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போமா. எல்லாம் வேணாம், நான் கிளம்புறேன் அண்ணி. அண்ணியா? புலி வீடு வரைக்கும் வந்து. ஐயோ என்னங்கண்ணே, அந்த புள்ளை என்ன அண்ணின்னு கூப்பிட்டு போதே, ஏன்? நீ தானே கூப்பிட்டுச்சு, பண்ணி நான் கூப்பிட்டுச்சே. கேக்குறல, சொல்லிட்டு போ. அந்த பொண்ணுக்கு தண்ணி ஏதாவது கொடுத்தீங்க? ஆமா. அதான் பொம்பளைக்கு பொம்பளை தண்ணி கொடுத்தா அண்ணின்னு தான் சொல்லுவாங்க. ஆம்பளைக்கு ஆம்பளை தண்ணி கொடுத்தா? ஏன் நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் வாய கலறீங்க? சும்மா இருங்க. ஐயோ, நான் என்னது கேட்டப்பட இந்த நிலை இருக்கா? நம்ம வில்லங்கம் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்ன, நிறுத்திருவியா? அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? நிறுத்திடுவேன். I can do it. I will do it. உன்னால முடியாது. முடியும். ஏ திவ்யா, என்ன பத்தி கொஞ்சம் சொல்லு. ஏன் கல்யாணம் நின்னா உன் கல்யாணம் தான் நிக்கும். What? கல்யாண பொண்ணே கல்யாணத்தை நிறுத்தினா அவ கல்யாணம் தான் நிக்கும். அக்கா, வில்லேஜ் மக படுத்துருச்சக்கா, நீ தான் கல்யாணம் பண்ணு சொல்றாரு. ஏ புலை, எனக்கு தான் நீ தான் என் பஞ்சாதி. உலகமே பிறந்தாலும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். திவ்யா, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. போற வழியில என்ன பிக்கப் பண்ணிக்கங்க. யார்ல இது? இப்ப சண்டை போட்டியில அவங்க மகன்.